முருகப்பெருமானுடைய திருத்தாள்களை பணிந்து வணங்கி, திருச்செந்தூர் தேவஸ்தான இணை ஆணையர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருக்கின்ற லண்டன் தொழிலதிபர் திரு யோகநாதன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஸ்ரீரங்கன் லண்டன் அன்பர்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். 4வது நாளாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே ஆத்மீக வாழ்வு பற்றி, முருகப்பெருமானுடைய பேரருளை பற்றி சொல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்கின்றது. இந்த வாய்ப்பினை தந்த முருகப்பெருமானுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். பெரியோர்களே, 7 தடவைகள் திருச்செந்தூருக்கு வந்து உரையாற்றுகின்ற வாய்ப்பை முதல் எனக்கு அறிமுகம் செய்தவர் அமரர் சிவானந்த ஜோதி அவர்கள். அந்த பெருமகனாரை இன்றைக்கு நன்றியோடு நினைவு கொண்டு இன்றைய பேச்சிலே கந்தபுராண அரங்கேற்றம் என்ற தலைப்பிலே உரையாற்றலாம் என்று நான் முற்படுகிறேன். புராணங்கள் என்பது எங்கள் சமயத்துக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். புராணங்களை வைத்து கொண்டுதான் சூரன் போர் நடக்கின்றது, புராணங்களை வைத்து கொண்டுதான் கோயில் திருவிழா நடைபெறுகிறது, புராணங்களை வைத்து கொண்டுதான் விரத அனுஷ்டானங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. புராதனமானவை புராணங்கள். புராணங்கள் எங்களுடைய சமயத்தினுடைய மேன்மைகளை எல்லாம் பதிவு செய்து வைக்காவிட்டால் இன்றைக்கு அவரவர் தன் பாட்டிலே கதைகள் சொல்லி கொண்டிருப்பார்கள். புராணங்களுக்கு வயது என்ன என்று கேட்டால் வயதே தெரியவில்லை என்று சொல்லுகின்றார்கள். சில புராணங்கள் தோற்றம் பெற்றதற்கு சில அடியவர்கள் காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் இது இன்ன மன்னர்களுடைய காலத்திலே தோற்றம் பெற்றவை என்று சொன்னாலும், இருடிகளினாலும் ஞானிகளினாலும் முனிவர்களினாலும் உலகத்துக்கு பெரிய உபதேசமாக எழுதி கொடுக்கப்பட்டவை தான் புராணங்கள். அதனாலே தவத்தினுடைய வலிமையினாலே தான் புராணத்தை படைக்க முடியும். எத்தனையோ நூல்களை இன்றைக்கு எல்லாரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். 10,345 பாடல்களை கொண்டிருக்கின்ற கந்த புராணத்தை ஒரு இளைஞன் தவமிருந்து தான் பாடி இந்த உலகத்துக்கு தந்தார். தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரம் என்கின்ற ஒரு புண்ணிய பதி, காஞ்சிபுரத்திலே குமரகோட்டம் என்ற ஒரு கோயில், முருகப்பெருமானுடைய சன்னிதானம், ஒரு சிறிய கோயில். அந்த கோயிலே அனுதினமும் கும்பிடுகின்ற பாக்கியம் பெற்ற ஒரு இளைஞன், அவருக்கு பெயர் கச்சியப்பர். எல்லா விடயங்களையும் ஐயந்திரிபுர கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட காரணத்தினாலே காப்பியங்களை, இதிகாசங்களை, தத்துவங்களை, உபனிஷதங்களை எல்லாம் தேடி தேடி இந்த இளைஞன் படித்தான். கடவுள் எங்களுக்கு கண்களை தந்திருக்கின்றார், சிந்திக்கின்ற வாற்றலை தந்திருக்கிறார். எந்த மிருகத்துக்கோ பறவைக்கோ எந்த ஊர்வனவுக்கோ கிடைக்காத ஒரு பேரு இந்த மனித பிறவி. மனித பிறவியிலே நாங்கள் என்னென்ன படிக்க முடியுமோ படிக்க வேண்டும். கண்கள் இருக்கின்ற போது, எழுத்தை வாசிக்கின்ற ஆற்றல் இருக்கின்ற போது படிக்காமல் இருக்கிறோம் என்றால் காலத்தை நாங்கள் தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அதனாலே தான் பட்டினத்தார் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கின்ற போது குற்றங்களிலே ஒன்றாக ஒரு குற்றத்தை சொன்னார். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியகம்பனே. கடவுளே, படிக்கக்கூடிய வாய்ப்பு தந்த காலத்திலே படிக்காமல் இருக்கிறோம் என்றால் அது மாபெரும் தவறு. எழுத்தண்ணி படிக்கின்ற வாய்ப்பு மனிதர்களுக்கு மட்டும்தானே கடவுள் கொடுத்த கொடை. அப்போ நாங்கள் முன்னோர்கள் படைத்திருக்கின்ற நல்ல விடயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவாவது படிக்க வேண்டும். இங்கே பல பேர் கந்த சஷ்டி கவசம் படித்து கொண்டே இருக்கிறார்கள். தேவராய சுவாமிகள் ஒரு சித்தர். அந்த மகான் பாடிய கந்த சஷ்டி கவசத்தினுடைய உட்பொருளை விளங்கிக் கொள்வீர்களே, ஆனால் இந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்லி சொல்லி முருகா காப்பாற்று, முருகா காப்பாற்று, முருகா காப்பாற்று என்று கேட்டவர்
இந்த பிறவியை கடந்து நீ வர வேண்டும் என்று முடிக்கிறார். அப்போ கந்த சஷ்டி கவசம், கவசம் என்றால் பாதுகாப்பு, காவல். போருக்கு போகின்ற வீரன் கவச உடுப்பு போட்டு கொண்டு போவான், குண்டு துளைக்காத உடுப்பு. அப்போ கந்த சஷ்டி கவசம் என்றால் என்ன? எங்களை பாதுகாக்கின்ற முருகப்பெருமானுடைய வார்த்தைகள் என்று பெரிய ஞானியாகிய தேவராஜ சுவாமிகள் படைத்து விட்டு போனார். அது எவ்வளவு தரம் படிக்கிறோமோ எவ்வளவு தரம் உச்சரிக்கிறோமோ இந்த அங்கங்களுக்கு பாதுகாப்பு, அபயங்களுக்கு பாதுகாப்பு, எண்ணங்களுக்கு பாதுகாப்பு, இப்பிறவிக்கு பாதுகாப்பு, இறப்புக்கு பின்னாலும் பாதுகாப்பை சொல்லி இருக்கிறார் தேவராய சுவாமி. படிக்க வேண்டும். கல்லாப்பிழையும் கருணாப்பிழையும் ஒன்றை படிப்பது மட்டுமல்ல, அதை உணர்ந்து படிக்க வேண்டும். கருதாப்பிழை நல்ல விடயங்களை படிக்கின்ற போதெல்லாம், தெய்வத்தோடு ஒன்றிக்கின்ற போதெல்லாம் கண்ணீர் வரும். அதனாலே தான் பட்டணத்தார் கசிந்து உருகி நில்லா பிழையும். சில பேர் சும்மா படிச்சுட்டு போகிறார்கள், சில பேர் பொருள் விளங்காமல் படிக்கிறார்கள். பட்டணத்தார் சொல்லுகிறார், கசிந்து உருகி நிற்கட்டாம், அழுதால் உன்னை பெறலாமே என்றார் மாணிக்க வாசகர். கோயிலில் போய் சுவாமி கும்பிடுகின்ற போது கசிந்து உருகி அழுது கும்பிட வேண்டும். அப்படி அழுது கும்பிடுகின்ற போதெல்லாம் ஆண்டவன் எங்களுக்குள்ளே வந்து இருந்து விடுவான். கச்சியப்பன் என்கின்ற இளைஞன் காஞ்சிபுரத்து குமரகூட்டத்திலே பிறந்த அந்த இளைஞன் ஒவ்வொரு நாளும் கசிந்துருகி முருகனை கும்பிட்டான். முருகன் மேல் பாடப்பட்டிருக்கின்ற வடமொழியிலே பாடப்பட்டிருக்கிற நூல்களை எல்லாம் படித்தான். உபனிஷத தத்துவங்களை எல்லாம் ஒழுங்காக கற்றான். அப்படி கற்ற அந்த இளைஞனுக்கு ஒரு ஆசை வந்தது, முருகப்பெருமானுக்கு ஒரு பெரிய காவியம் படைக்க வேண்டும், அது என் வாழ்விலே நிறைவேறுமான். பல பேர் நல்ல கற்பனைகளை கொள்ளுவார்கள், சில பேர் நல்லதுக்கு மறுப்பான கற்பனைகளை கொள்ளுவார்கள். நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல, பிறர் கெட வேண்டும் என்று நினைப்பது தவறு. எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பது பெரும் புண்ணியம். கச்சியப்ப சிவாச்சாரியார் என்கின்ற அந்த இளைஞன் என்ன நினைக்கிறான், கந்தப்பெருமானுடைய வரலாறு முழுவதையும் தான் கற்றவற்றையெல்லாம் அழகு தமிழிலே இந்த உலகத்துக்கு பாடி கொடுக்க வேண்டும். அதை பாடுவதென்றால் சாதாரண விடயமல்ல. தமிழ்நாட்டிலே பெரும்புலவர்கள் வாழ்ந்த காலம், பெரும் சபையிலே பெரும் பெரும் புலவர்கள் எல்லாம் கேள்வி கேட்ட காலம், சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த காலம். எந்த ஒரு அரசனுடைய அரண்மனையிலும் புலவர்கள் இருப்பார்கள். அரசனுக்கு பக்கத்திலே மந்திரி பிரதானி இருப்பது போல அரசனுடைய சபையிலேயே புலவர்களுக்கும் அரசன் வாய்ப்பு கொடுத்தான். காரணம் என்னவென்றால், புலமை உள்ளவன் அரசாட்சியிலே தனக்கு பக்கத்திலே அணி செய்ய வேண்டும் என்று கருதினான். இன்றைக்கெல்லாம் யார் அதை சிந்திக்கிறார்கள்? புலமை உள்ளவன் அரச சபையிலே தனக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று யார் சிந்திக்கிறார்கள்? பெரிய புராணத்தை படைத்த சேக்கிழார் அனபாய சோழன் என்கின்ற மன்னனுடைய சபையிலே இருந்தார். எதற்கு இருந்தார்? சந்தேகங்கள் வருகின்ற போதெல்லாம் மன்னன் கேட்பான், இது தர்மமா, நான் செய்ய போகின்ற காரியம் நியாயமான். உடனே அந்த சேக்கிழார் அதுக்கு பதில் சொல்லுவார், இன்ன நூலின்படி நீ இப்படி செய்யலாம், இன்ன நூலின்படி நீ இப்படி செய்யக்கூடாது. பெரிய மாமன்னனாக இருக்கலாம், அவனுக்கு வாழ் வலிமை இருக்கலாம், தோல் வலிமை இருக்கலாம், அருள் வலிமை இருக்கலாம், ஆனால் பக்கத்திலே ஆன்ற ஒரு புலவனுடைய புலமை அறிவு தேவை என்று ஒரு சான்றோனை வைத்திருப்பார்கள். இப்போ கச்சியப்பர் அரங்கேற்றம் செய்கின்ற காலத்திலே அப்படி வல்லவர்கள் எல்லாம் இருந்த காலம்.
அப்போ இந்த இளைஞனுக்கு பயம். சான்றோருக்கு முன்னாலே இந்த இளைஞன் கந்தனுக்கு ஒரு புராணம் பாடி படிப்பதென்றால் சாதாரண விடயமா என்று நாளும் பொழுதும் குமரகோட்டத்தில் இருக்கின்ற கந்த பெருமானுடைய திருவடியை தொட்டு பூ வைத்து கும்பிட்டு முருகா 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 உன்னை பாட வேண்டும், என் சிந்தை நிறைய உன்னை பற்றி பாடுவதற்கு ஆயத்தம் செய்து விட்டேன். மனிதர்கள் எல்லாரும் பொதுவாக மனதிலே தான் எல்லாம் கட்டி கொண்டிருப்போம். ஒரு வீடு கட்ட வேண்டுமென்றால் மனதில் கட்டுவோம், இப்படி இப்படி கட்ட வேண்டுமென்றால் அதுக்கு பின்னாலே தான் நாங்கள் சொல்லி படங்குறுவோம். இப்போ மனதில் எண்ணுறோம் திருச்செந்தூருக்கு போக வேண்டுமா, அதுக்கு பிறகு தான் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிறோம். மனதிலே தான் இந்த மனிதர்கள் எல்லா விடயங்களையும் முதல் அத்திவாரம் இடுகிறார்கள். பின்னாலே புறத்திலே நாங்கள் காணுகின்ற காட்சிகள் சரியாக மனத்திலே எண்ணியவை நிறைவேறவில்லை என்றால் குறை இருக்கிறது இன்னும் முடியவில்லை என்போம். மனம்தான் பெரிய கோயில், காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக. இந்த மனம்தான் பெரிய கோயில். வெளியிலே கட்டிடங்களாலே பார்க்கின்ற கோயிலை விட பெரிய கோயில் காயம், உள்ளே இருக்கின்ற கோயில். ஊன் உடம்பு ஆலயம் என்று பாடினார் திருமூலர். அப்போ இந்த உடம்பு ஆலயம் என்ற காரணத்தினாலே உள்ளே சிந்திக்கின்ற அந்த சிந்தனை எல்லாம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். கச்சியப்பெருங்கின்ற இளைஞனுக்கு உயர்ந்த சிந்தனை வந்தது முருகனை காப்பியமாய் பாடவும். முருகனை கெஞ்சி கெஞ்சி தன்னுடைய சிந்தையிலே சேர்த்திருக்கின்ற விடயங்களை பாட வேண்டும். முருகா, எப்படி பாடலை தொடங்குவதென்று எனக்கு தெரியவில்லை, நீதான் அடியெடுத்து தர வேண்டும் என்று உருக்கமாக கும்பிட்டார். இன்றைக்கு உங்களிடத்திலே ஒரு நடைமுறை உண்டு. மனிதர்கள் சில முடிவுகளை எடுப்பதற்கு என்ன செய்வார்கள்? பூக்கட்டி வைப்பார்கள். ஈழ நாட்டில் இன்றைக்கும் அந்த நடைமுறை இருக்குது. தன்னுடைய இஷ்ட தெய்வமாக முருகனோ அம்மனோ பிள்ளையாருக்கு முன்னாலே பூவை கட்டி வைப்பார்கள். மஞ்சள் பூ, சிவப்பு பூ, 2 பூவை ஒரே வெத்திலையிலே கட்டி பிள்ளையாருக்கு அர்ச்சனையாக வைத்து அல்லது முருகனுக்கு அர்ச்சனையாக வைத்து விட்டு முன்பின் தெரியாத ஒரு குழந்தையை கூப்பிட்டு இதில் ஒன்று எடுத்து விரித்து படித்து பார்ப்பார்கள். இதை செய்யண்டு வந்தால் செய்வார்கள், இல்லை என்றால் விட்டு விடுவார்கள். பூக்கட்டி வைத்து பார்த்தல். எல்லா முடிவும் கடவுளுடைய முடிவாக வாழ்ந்தவர்கள் முன்னோர். இன்றைக்கெல்லாம் மனிதர்கள் தாங்கள் முடிவு எடுக்கிறார். கச்சியப்பர் என்ன முடிவு கேட்கிறார்? கடவுளிடத்திலேயே முடிவு கேட்கிறார். உன்னை பாட வேண்டும் அப்பனே, அந்த பாடல் இந்த உலகத்திலே நிலைக்க வேண்டும், அதனாலே உன்னை கேட்கின்றேன், நான் எப்படி பாடுவேன் என்று. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி கும்பிடுகின்ற கச்சியப்பருக்கு ஒரு அசரீரி செய்தி வந்தது. திகட சக்கரம் என்று பாடத் தொடங்கு. கச்சியப்பர் உடனே நினைக்கிறார், எந்த காப்பியத்தை தமிழிலே பாடினாலும் முதல் பிள்ளையாருக்கு காப்புச்செய்யுள் பாடுகிற வழக்கம் உண்டு. எல்லா கோயில்லையும் பூசையிலே முதல்ல பிள்ளையாருக்கு தான் பூசை. எல்லா இடத்திலும் பிள்ளையாரை வைத்திருப்பார்கள். முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிவதற்கு யானையைத்தான் கூப்பிட்டு வள்ளிக்கு முன்னாலே விட்டார். பிள்ளையார் இல்லாத காரியம் வெற்றியாகாது. எளிமையானவர் விநாயக பெருமான். அவர் ஞானமே வடிவானவர். பூதகணங்களுடைய வயிறு, மனிதர்களுடைய கால்கள், மிருகத்தினுடைய தலை, எல்லா கணங்களையும் தனக்குள்ளே அடக்கியதனாலே கணங்களுக்கு அதிபதி கணபதி. இப்போ பிள்ளையாருக்கு காப்புச்செய்யுள் பாடி உத்தரவு பெறுகின்ற ஒரு பாரம்பரியம் தமிழர்களுடைய காப்பியங்கள் எல்லாவற்றிலும் உண்டு. இப்போ திகட சக்கரம் என்று முருகப்பெருமானை அடியெடுத்து கொடுத்த உடனே காஞ்சிபுரத்து குமரகோட்டத்தில் இருந்து ஏற்று எடுத்து திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி ஆயுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். இதுதான் கந்த புராணத்தினுடைய காப்பு செய்யும்.
இதை கச்சியப்பர் பாடினார். பிள்ளையாருக்கு காப்பு செய்யுள் பாடி சந்தோஷப்பட்டு அந்த ஏட்டை குமரகோட்டத்து முருகப்பெருமானுக்கு பக்கத்திலே வைத்துவிட்டு வேகமாக பாடல் எழுத தொடங்கினார். ஒரு நாளைக்கு 100 பாடல் எழுதுவதென்று முடிவு. முருகா முருகா, நீ அடியெடுத்து தந்ததை வைத்துக்கொண்டு நான் பாடத் தொடங்கிவிட்டேன், ஒரு நாளைக்கு 100 பாட்டு என்று எழுதிவிட்டு என்ன செய்வார்? வீட்டுக்கு கொண்டு போக மாட்டார். அந்த சிறுவன் போல இளையவராகிய இந்த கச்சியப்பர் குமரகோட்டத்து சன்னிதானத்தில் இருக்கிற முருகப்பெருமானுடைய திருவடியிலே தான் எழுதிய ஏடுகளை வைத்து, நீயே திருத்தி தாப்பா, இதில் ஏதாவது பிழை இருந்தால். அடுத்த நாள் காலையிலே அந்த ஏடுகளை எடுத்து பார்த்தால் திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கும். இதை கச்சியப்பர் மற்றவர்களுக்கு சொல்லுவதில்லை, சொல்லவும் முடியாது, ஏற்கவும் மாட்டார்கள். முருகா முருகா, நீயே இந்த புராணத்தை திருத்தி வைக்கிறாயே, நான் என்ன பாக்கியம் பெற்றேன் என்று அந்த திருத்தங்களை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு 2ஆம் நாள் பாடுவார். கச்சியப்பர் பாடத் தொடங்கிய கச்சியப்ப சிவாச்சாரியார் இப்படியே பாடி பாடி ஒரு நாளைக்கு 100 பாடல். இந்த இளைஞன் ஒரு வருஷமாக பாடுகிறார். அப்படி பாடத் தொடங்கி ஏடுகள் பெருத்து பெருத்து இப்படி ஏடு பெருங்கட்டாக வந்து விட்டது. 10,345வது பாடல் முடிவு பெறுகின்ற போது குளறி அழுதார். முருகா, இவ்வளவு ஆற்றலை எழுதுகின்ற சக்தி எனக்கு தந்தாயே, உனக்கு ஒரு பெரிய காப்பியத்தை நான் தமிழிலே படைத்து விட்டேன், இந்த உலகத்துக்கு நன்கொடையாக கொடுத்து விட்டேன். இந்த புராணம் சூரிய சந்திரர் உள்ளவரை நிலை பெற வேண்டும் என்று மன்றாடினார். இன்னதான் புராணத்தை பாடியிருந்தாலும் ஆர்த்த சபை 101 1000ஆம் புலவர், வார்த்தை 16,000ல் ஒருவர். இதை சொன்னவர்கள் அவ்வை பிராட்டி. ஆர்த்த சபை 101 1000 பேரில் ஒரு ஆள் சண்டித்தனத்துக்கு ஆயத்தமாக இருப்பான். 1000 பேரில் ஒரு ஆள் தான் நல்லா பாடக்கூடியவனாக இருப்பான். 16,000 பேரில் ஒருவன் தான் நல்லா பேசக்கூடியவனாக இருப்பான். ஆர்த்த சபை 101 1000ஆம் புலவர், வார்த்தை 16,000ல் ஒருவர் என்றார் அவ்வை பிராட்டி. இப்போ காப்பியத்தை படைத்து விட்டிருக்கின்ற கச்சியப்பர் முருகனை மன்றாடி விட்டு எல்லாருக்கும் ஓலை கொடுத்து முரசு கொட்டி வைக்கிறார். அந்த காலத்திலே நாட்டிலே போர் என்றாலும் முரசு கொட்டுவார்கள், இன்னாருக்கு திருமணம் என்றாலும் முரசு கொட்டுவார்கள், ஊரில் செய்தி சொல்லுவதற்கு முரசு கொட்டுவார்கள். முரசு கொட்டிவிட்டு தான் ஓலை கொடுப்பார்கள். அந்த ஓலையிலே அழைப்புதல் இருக்கும். இந்த கச்சியப்பனுங்கிற இளைஞன் முரசு கொட்டி வைத்து ஓலை கொடுக்கிறார். பண்டிதர்கள் பாவலர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா வித்துவான்களுக்கும் கொடுக்கிறார். பெரியோர்களே, இந்த சிறியவன் கந்தவேள் பெருமான் மீது கொண்ட காதலினாலே ஒரு காப்பியத்தை பாடியிருக்கிறேன். இந்த காப்பியத்தை குமரகோட்டத்து கந்தவேள் பெருமானுடைய முன்னிலையிலே வெள்ளிக்கிழமை அரங்கேற்றம் செய்கிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து இந்த அரங்கேற்றத்தை ஏற்று என்னை ஆசீர்வதித்து இந்த பெரிய காப்பியம் நிலை பெறுவதற்கு உதவ வேண்டும் என்று எல்லா பெரும் புலவர்களை எல்லாம் மன்றாடி அழைப்புதல் கொடுக்கிறார். இப்போவே அந்த ஊரில் இருக்கின்ற புலவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். மிக வயதிலே குறைந்தவன் 10,000க்கு மேற்பட்ட பாடலை பாடியிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். தமிழில் ஒரு பாடல் எழுதுவதென்றாலே அதற்கு பொழிப்புரை உண்டு, விளக்க உரை உண்டு, தெளிவுரை உண்டு, அதுக்கு கருத்துரை உண்டு. சாதாரணமான ஒரு விளையாட்டா 10,000க்கு மேற்பட்ட பாடல். அதுவும் ஒரு இளைஞன் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. படிப்பு என்பது வயது போக போக ஞானத்தினாலே வர வேண்டியது. இந்த பாவி, இந்த இளைஞன்
கந்தனுக்கு ஒரு புராணம் படைத்திருக்கிறேன் என்று அறைகூவல் விட்டு எங்களை எல்லாம் கூப்பிட்டிருக்கிறான். இன்றைக்கு என்ன படிக்கப் போகிறான் என்று பார்ப்போம் என்று பெரிய வித்துவான்கள் புலவர்கள் எல்லாம் வந்து சபையிலே இருக்கிறார்கள். தான் பாருங்கள், ஒரு காலத்திலே அரங்கேற்றம் என்பது அப்படித்தான். வில்வித்தை கற்றவர்களுக்கு கூட ஒரு அரங்கேற்றம் இருக்கிறது. வில்வித்தை கற்றவனை காட்டுக்கு முதல் அனுப்புவார்கள். கொடிய மிருகத்தை வென்றுவான். அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த வில்வித்தை கற்றவன் கொடிய மிருகங்களோடு போராடி அந்த மிருகங்களை சுமந்து கொண்டு வந்து நான் விலங்குகளை வீழ்த்தி இருக்கிறேன். வில்வித்தை கற்றவனுக்கு பெரிய சத்தியங்கள் உண்டு. அதில் ஒரு சத்தியம் என்னவென்று கேட்டால், நிராயுதபாணியை கொல்லக்கூடாது. இது ஒன்று. இன்னும் ஒரு சத்தியம் என்னவென்றால், ஒரு மிருகம் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கின்ற போது கொல்லக்கூடாது. எந்த ஒரு மனிதனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது, தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிற போது, அவன் என்ன எதிரியாக இருந்தாலும் அவன் மேலே அம்பு போட்டு விடாது என்று இந்த உலகத்துக்கு தனுர்வேதம் சொல்லுகிறது. தனுர்வேதம் என்றால் அம்பு வில்லை எடுப்பவனுக்கு மட்டும் எழுதப்பட்டதல்ல. எவனவன் அரசாட்சியிலே பாதுகாப்பிலே போர் வீரனாக இருக்கிறானோ அவனுக்கு இருக்கின்ற பெரிய சத்தியம் என்னவென்றால், போர்க்களத்திலே கூட ஒருவனை கொல்ல புறப்படுகின்ற போது அவன் நிராயுதபாணி என்றால் கொல்லாது. அதான் ராமன் இந்த தனுர்வேதத்தை முறையாக வசிட்டரிடம் கற்றதினாலே தான் இலங்கை வேந்தனாகிய ராவணனை பார்த்து, நிராயுதபாணியாக நிற்கிறாய், இன்று போய் போர்க்கு நாளை வா என்று திருப்பி அனுப்பினான். தண்ணீர் குடித்து கொண்டிருக்கின்ற போது அம்பை எய்தியவன் ராமனுடைய தந்தை தசரதன். அதுவும் ஒரு பார்வையற்ற குடும்பத்தினுடைய பிள்ளைக்கு மேலே அம்பை போட்டான். அதனாலே தான் பிள்ளை பாவத்தினாலே தசரதன் துடித்து துடித்து இறந்தான். அதனாலே அம்பை வில்லை எடுத்து விட்டால் நான் தான் பெரியவன் என்ற அர்த்தம் இல்லை. அங்கேயும் ஒரு தர்மம் இருக்கிறது. ஆயுதம் வைத்திருக்கின்ற எந்த போராளியிடமும் ஒரு தர்மம் இருக்க வேண்டும். அதனாலே தான் இவற்றையெல்லாம் முறையாக படிக்க வேண்டும், முறையாக அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று. வில்லை எடுப்பவனுக்கு கூட அரங்கேற்றம் உண்டு, சொல்லை எடுப்பவனுக்கும் அரங்கேற்றம் உண்டு. சொல்லை இந்த உலகத்துக்கு சொல்ல வருகிறவருக்கு அரங்கேற்றம் உண்டு. பரதம் படித்த, நடனம் படித்தவருக்கு அரங்கேற்றம் உண்டு, இசை படித்தவருக்கு அரங்கேற்றம் உண்டு, எல்லாருக்கும் அரங்கேற்றம் உண்டு. அந்த அரங்கேற்றம் என்பது இப்போ நடப்பதுக்கும் அன்றைய அரங்கேற்றத்துக்கும் வித்தியாசம். இப்போ அரங்கேற்றம் ஆடுகிறவருக்கு குரு இருந்து வித்தைகளை கற்பித்தவர் ஒரு கரையில் இருக்க அரங்கேற்றத்திலே நடனம் ஆடுவார்கள், பாடுவார்கள், சபையில் இருக்கிறவர்கள் பாராட்டுவார்கள், உணவு பரிமாறுவார்கள், நல்லா இருந்தது என்று எல்லாரும் சொல்லிவிட்டு போய்விடார். முன்பு அரங்கேற்றம் அப்படி அல்ல. வித்துவ சபைக்கு முன்னாலே முதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால், முதல் பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் செய்த உடனே அதிலேயே கேள்வி கேட்க தொடங்குவார்கள். தான் இந்த நடன அரங்கேற்றத்திலெல்லாம் முதல் கணபதி துதி என்பார். அந்த கணபதி துதியிலே கணபதியின் தும்பிக்கையெல்லாம் காட்டி பிள்ளையாரை பாவங்களினாலே காட்டிய பின்னாலே பெரிய நடன வித்தகர்கள் எழும்பி, நீ இந்த நடனத்திலே பாவம் காட்டுகிற போது வலஞ்சுழியை காட்டினாயா இடஞ்சுழியை காட்டினாய்? நடன மாதிர்கள் திகைத்து போய்விடுவார்கள். பிள்ளையார் ஸ்துதியிலே கூட பிழை கண்டுபிடித்த காலம் ஒன்று இருந்தது. இப்போ ஒன்றுமே பிழை கண்டுபிடிக்க மாட்டார்கள், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். கச்சியப்பர் முதலாவது பிள்ளையார் காப்பு செய்வுளை பாடினார். சான்றோர் இருக்கின்ற அவையிலே திகட சக்கர செம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாயுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் நிறுத்து என்றார்கள். முதலாவது வசனத்தை படி, திகட சக்கர செம்முகமைந்துளான் நிறுத்து.
முதலாவது வசனத்திலே நீ பிழை விட்டு விட்டாய். திகழ் சக்கரம் என்பது திகட சக்கரமாக உருப்பெற்று வராது. ஒரு காரியம் நடந்தது என்றால் இலக்கண விதிக்கு திகழ் சக்கரம் திகட சக்கரம் என்று வர முடியாது. அது புணர்ச்சியின் போது வேறுபடும். முதலாவது வசனமே தமிழில் படுபொழியாக எழுதிவிட்டு அரங்கேற்றம் என்று முரசு கொட்டி எங்களை எல்லாம் கூப்பிட்டிருக்கிறாய். எங்களை ஏமாற்றுகிறாயா? தமிழ் என்பது சாதாரணமான ஒன்றா? தொல்காப்பியனை படிக்கவில்லையா? சொல்லதிகாரம் தெரியுமா? பொருளதிகாரம் தெரியுமா? இலக்கணத்தின் எல்லைகள் தெரியுமா? இதெல்லாம் சரியாக கற்காத நீ கத்துக்குட்டி, நேற்று பிறந்தவன், கந்தனுக்கு புராணம் படிக்கிறேன் என்று முதல் வார்த்தையை பிழையாக சொல்லுகிறாயே, போ. இன்றைக்கு அரங்கேற்றம் இல்லை, ஒன்றும் இல்லை. முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்த வார்த்தை, முருகப்பெருமானே சொன்ன அசரீரியை வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட வார்த்தை, முருகப்பெருமானே இந்த பாடல்களை எல்லாம் திருத்தி கொடுத்ததை இந்த சபையில் சொன்னால் யார் கேட்பார்கள்? முதலாவது வரியே பிழை என்று சொல்லிவிட்டாரே என்று பந்த வித்துவ சபை எழும்பி சத்தமிட்டு விட்டு எல்லாரையும் பார்த்து கெஞ்சினார், என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். உன்னை மன்னிக்க முடியாது. தமிழை பிழையாக எழுதியவனை தமிழன் மன்னிக்க மாட்டான், எழுந்திடுங்கள் என்று அந்த வித்துவ சபை எல்லாருமே எழுந்து போனார்கள். கச்சியப்பருடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் சபையில் இருந்தவர்கள் எல்லாம் கச்சியப்பரை ஏளனமாக பார்த்து விட்டு எழுந்து போனார். சிறு பிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராதென்று இதுதான் நாங்கள் சொல்கிறோம். பாவம், கச்சியப்பர் வீட்டுக்கு போகவில்லை. அந்த ஏடுகளை வைத்துக்கொண்டு முருகா முருகா என்று இரவு முழுவதும் குமரகோட்டத்தில் இருந்து அழுகிறார். இன்றைக்கு நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போனால் அந்த குமரகோட்ட முருகப்பெருமானுடைய கோயில், கச்சியப்பர் அரங்கேற்றிய மண்டபம் எல்லாம் அப்படியே பழமையாக வைத்திருக்கிறார். அந்த அதிசயத்தை போய் பாருங்கள். இப்போ கச்சியப்பர் என்ன செய்தார்? இரவு முழுவதும் அழுதார், முருகா முருகா என்று வேண்டினார். இத்தனை பேருக்கு முன்னாலே மானபங்கப்பட்டேனேன். அப்பொழுதுதான் முருகப்பெருமான் அசரீதியாக மீண்டும் சொன்னான், கச்சியப்பரே, வித்துவ சபையிலே வந்தவர்கள் எல்லாம் தொல்காப்பியத்தை வைத்துக்கொண்டு தவறு என்கிறார்கள். தொல்காப்பியம் என்கின்ற இலக்கண நூலுக்கு முன்னாலே வீரசோழியம் என்கின்ற இலக்கண நூல் உண்டு. அந்த வீரசோழியத்திலே 11வது பாடலில் இதுக்கு விளக்கம் உண்டு. நாளை மீண்டும் அரங்கேற்றம் என்று முரசு கொட்டி எல்லாருக்கும் செய்தி சொல்லு. கச்சியப்பர் அழுதார், வீரசோழியம் என்ற நூலை நான் கண்ணாலேயே காணவில்லை. முருகா, நாளைக்கு வித்துவ சபையில் இருப்பவர்கள் எனக்கு ஓங்கி அடிப்பார்கள். வீரசோழியம் என் கையில் இல்லை, நான் எப்படி அதை அத்தாட்சி சொல்லுவேன்? இப்போ முருகப்பெருமான் மீண்டும் சொன்னார், கச்சியப்பரை கவலைப்படாது, அந்த இடத்துக்கு வீரசோழியத்தோடு நான் அரங்கேற்றத்துக்கு வருவேன், நீ பயப்படாதே, அறிவி என்று. கச்சியப்பர் திருப்பி சூரிய ஒளி வந்தவுடனே முரசு கொட்ட தொடங்கினார். ஊரெல்லாம் அறிவிக்கப்படுகிறது, மீண்டும் இன்றைக்கு அரங்கேற்றம். வித்துவ சபை நேற்று முதல் வரியிலே பிழை கண்டுபிடித்தவர்கள் தான். பாருங்கள், புராணங்கள் காப்பியங்கள் எல்லாம் இன்றைக்கு காலங்கடந்து உயிர் வாழுகிறது. எவ்வளவோ கஷ்டம். திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை எனக்கு கற்பித்த ஆசான், பெரிய புராணத்திலே முதலாவது பாட்டினுடைய அடி உலகலாம் என்று சிதம்பரத்திலே 1000 மண்டபத்திலே நின்ற சேக்கிழாருக்கு சிவபெருமானை அடியெடுத்து கொடுத்தார். சேக்கிழார் சந்தோஷமாக பாடிவிட்டார், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று. நில உலாவியன் நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்.
தமிழருடைய சம்பிரதாயம் என்ன? பிள்ளையாருக்கு காப்பு செய்யுள் பாட வேண்டும். முதலாவது பாடலை சிவபெருமானுக்கே பாடிய சேக்கிழார் பின்னாலே சிந்திக்கிறார், அட கடவுளே, பிள்ளையாருக்கு பாடாமல் இந்த காப்பியத்தை சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தார் என்று நான் பாடிவிட்டேன். நாளைக்கு இந்த வித்துவ சபை இது ஏற்குமா என்று கவலைப்பட்ட சேக்கிழார் என்ன செய்தார்? ஒரு ஏட்டு எடுத்தார், பிள்ளையாருக்கு ஒரு காப்பு செய்யுள் பாடினார். ஏனென்றால், என்னை மன்னித்துக்கொள், திருத்தொண்டர் புராணத்தை படித்தவர்களுக்கு தெரியும். சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்த பாடலுக்கு அடுத்ததான் சேக்கிழார் பிள்ளையாரை மன்றாடினார். எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளாய், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ்சவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவான். பிள்ளையாரே, உன்னை கருத்தில் இருத்தாத இந்த காரியமும் சித்திக்காதப்பா. நானோரு மாக்கதை, பெரிய கதை படிக்க போகிறேன். எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளாய், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவான். அம்பாளுடைய உபாசகர் அபிராமிப்பட்டர் நெருப்பை மூட்டிவிட்டு, சரபோஜி மன்னனுடைய தண்டனைக்கு பயந்து நெருப்பை மூட்டிவிட்டு, அமாவாசை நாளிலே பௌர்ணமி என்று சொன்ன குற்றத்துக்காக அம்பாளுடைய ஒளி பௌர்ணமியாக தெரிந்ததினாலே இன்றைக்கு பௌர்ணமி என்று திதி சொன்ன குற்றத்துக்காக தண்டனை பெறப் போகிறேன் என்று நெருப்பை மூட்டிவிட்டு உரியிலே தொங்கின அபிராமிப்பட்டர் நித்தமும் அம்பாளை கும்பிட்டவர். ஆனால் ஒரு ஞானமுடைய அறிவுடையவர் என்ன செய்கிறார்? அந்த உரியிலே தொங்கிக் கொண்டு என்ன செய்கிறார்? பிள்ளையாரை கூப்பிடுகிறார். தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே, உலகாளம் பெற்ற சீரபிராமி அந்தாதி என் சிந்தை உள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரிய. பிள்ளையாரே, நீ வராவிட்டால் இந்த அந்தாதியை 100 பாடலை நான் எப்படி பாடுவேன் என்று அம்பாளுடைய உபாசகர் பாடுகிறார். முதலாவது பாடலிலேயே பிழைத்து போய் நிற்கின்ற கச்சியப்பர் முருகனே வீரசோழியத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்ன பின்னாலே அந்த காஞ்சிபுரத்து குமரகோட்டத்திலே திருப்பி இந்த முதல் பாடலை உரத்து பிள்ளையாரிடம் அழுது தோப்பு கரணம் போட்டு கெஞ்சி மண்டாடி பாடிவிட்டு இப்போ அடுத்த நாள் அரங்கேற்றத்திலே திருப்பி தொடங்குகிறார். வித்துவ சபை வந்திருக்கிறது, நேற்று சொன்னதை திருத்தி இருப்பான் என்று எதிர்பார்க்கிறோம் என்று காத்திருந்தார்கள். இப்போ தொடங்கினார். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான். கச்சியப்பனே, எங்களோடு விளையாடுகிறாயா? நேற்று தானே இந்த பெரிய சபை முதல் வரியே தவறு என்று சொன்னோம், திருத்தம் செய்யாமல் இன்றைக்கு மீண்டும் அரங்கேற்றமா என்று அவரை திட்டத் தொடங்கினார்கள். கச்சியப்பர் பாவம் எழுந்து நின்று கையெடுத்து கும்பிட்டார். பெரியோர்களே, சான்றோர்களே, புலமைமிக்க புலவர்களே, வித்துவான்களே, உங்களை எல்லாம் உங்களுடைய திருப்பாத கமலங்களை பணிந்து வணங்கி மன்றாடுகிறேன் அப்பா. இந்த காப்பியத்தை நான் பாடுவதற்கு அடியெடுத்து தந்தவன் கந்தவேள் பெருமான். சிரித்தார்கள். விடுகை விடுகிறாயா? அந்த கந்தவேள் பெருமான் தான் திகட சக்கரம் என்று அடியெடுத்து தந்தான். கந்தவேள் பெருமான் அடியெடுத்து தந்தான் என்று சொல்லுகிறாயே, இலக்கண பிழையாக அடியெடுத்து கொடுத்திருப்பானா முருகன்? பெரியோர்களே, சான்றோர்களே, வீரசோழியம் என்ற ஒரு இலக்கண நூல் இருக்கிறது. அந்த வீரசோழியம் என்கின்ற இலக்கண நூலே 11வது பாடல்லே இதுக்கான இலக்கணம் இருக்கின்றது. நீங்கள் படித்து பாருங்கள். எங்கே வீரசோழியம் கொண்டு வா என்று கேட்டார். முருகப்பெருமான் தானே வந்து வீரசோழியத்தை காட்டுவேன் என்று சொன்னார். பாவம் கச்சியப்பர் வீதியெல்லாம் பார்க்கிறார். முருகா முருகா, நீ வராவிட்டால் இன்றைக்கு என்னுடைய நிலைமை என்ன? என்னை என்ன செய்வார்களோ தெரியாதென்று அவலப்படுகின்ற கச்சியப்பர் அந்த அவையிலே நின்று முருகா என்று ஓங்கி குரல் எழுப்பி அந்தரப்படுகிறார்.
அப்படி அவர் குரல் எழுப்புகின்ற போது எங்கேயோ இருந்த ஒரு புலவன் அந்த பாதையாலே வருகிறான், ஒரு பழைய ஏட்டுக்கட்டோடு. இவராயிருக்குமோ அவராயிருக்குமோ என்று கச்சியப்பர் ஏங்குகிறார். நேர மேடைக்கு வந்து அந்த கச்சியப்பரை பார்த்து, சபையை பார்த்து, வீர சோழியத்தை அறியாத சான்றோர்கள் இன்னும் இருக்கிறீர்களா? கச்சியப்பனை தவறு என்று சொல்லுகிறீர்களே, கற்றது கைமண்ணளவு என்பதை உணருங்கள், இதோ வீர சோழியம் என்று காட்டினார். இப்போ அங்கே நின்ற புலவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், திடுக்குற்றார்கள். புலவரே புலவரே பெரும் புலவரே, நீங்கள் யார் என்று கேட்க அப்படியே அவர் குமரகோட்டத்து முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே போய், கச்சியப்பன் சாதாரணமான ஒருவன் அல்ல, அவன் படைத்த காப்பியம் முழுவதும் திருத்தப்பட்டிருக்கிறது என்று அப்படியே முருகப்பெருமான் அந்த தோற்றத்திலே வந்தவர் வேலோடு காட்சி கொடுத்து மறைந்தார். அங்கே நின்ற சான்றோர்கள் எல்லாம் கச்சியப்பரின் பாதத்தை தொட்டு வணங்கி, இத்தனை நாள் நாங்கள் புலமை பெற்றிருந்தாலும் முருகப்பெருமானை ஒரு கணம் காண வைத்தாயே, நாம் என்ன புண்ணியம் செய்தோம் என்று காஞ்சிபுரத்து மக்களெல்லாம் சான்றோர்களெல்லாம் அந்த இளைஞனுக்கு சரணாகதி அடைந்தார். அந்த இளைஞன் படைத்த காப்பியம்தான் கந்தபுராணம். கந்தபுராணம் தமிழர்களுக்கு சொந்த புராணம். கந்தபுராணத்தினுடைய ஒவ்வொரு வரிகளும் உயிர் உள்ளவை. கந்தபுராண காப்பியத்தினுடைய நூற்பயனை கச்சியப்ப சிவாச்சாரியார் படித்தார். இன்றைக்கு கந்தபுராண படிப்பு ஒரு காலத்திலே திருவாவடுதுறை ஆதீனம், தர்மபுர ஆதீனம், மதுரை ஆதீனம் என்று இந்த நாட்டில் இருக்கின்ற ஆதீனங்கள் எல்லாம் அந்த கந்தபுராண படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பௌராணிகர்களை வைத்து இந்த புராண படிப்பை பாதுகாத்து அதற்கு பல்வேறு உரைகள் எழுதி நூலாக்கினார்கள். ஈழத் திருநாட்டிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே கந்தபுராண படிப்பு என்பது இன்றைக்கு வரை காப்பாற்றப்படுகிறது. கந்தபுராணத்துக்கு பல பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். கந்தபுராணத்தினுடைய பெருமதியை உணர்ந்து கந்தபுராணத்தினுடைய உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், அதே போல தட்சகாண்டம், அதற்கு பின்னாலே கந்தபுராணத்தினுடைய உபதேச காண்டம் என்பது பின்னாலே வந்தது. கச்சியப்பருடைய ஒரு மாணவன் பின்னாலே படைத்தது என்று சொல்லுவார்கள். முன்னாலே இருக்கிற 6 காண்டமும் கச்சியப்பர் படைத்தது. அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் நூற்பயன் சொல்லுகிறார். இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிதுமேவி சிந்தையில் நினைத்த முத்தி சிவகதி அதனிற் சேர்வர் அந்தமில் அவுணர்தங்கள் அடல்கட முனித்த செவ்வள் கந்தவேள் புராணம் தன்னை காதலித்து ஓதுவர். யார் கந்த புராணத்தை விரும்பி படிக்கிறார்களோ, கந்த புராணத்தை யார் காதலிக்கிறார்களோ, அவர்கள் என்ன பேர் கேட்கிறார்களோ அந்த பேர் கிடைக்கும். அதனாலே தான் கந்த புராணம் இத்தனை 100 ஆண்டுகளாக இன்னும் உயிர் வாழுகிறது. கந்த புராணத்துக்கு பல பேர் உரி எழுதியிருக்கிறார்கள். கந்த புராணத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்துதான் எல்லா பிள்ளைகளுக்கும் பெயர் வைத்தார்கள் தமிழர்கள். தமிழர்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற போது ஒரு காலத்திலே கந்த புராணம்தான். கந்த புராணத்தில் இருக்கிற வேல், கந்த புராணத்தில் இருக்கிற பழனி, கந்த புராணத்தில் இருக்கிற ஆறுமுகம், கந்த புராணத்தில் இருக்கிற சுவாமிநாதன், கந்த புராணத்தில் இருக்கிற தண்டாயுதபாணி, கந்த புராணத்தில் இருக்கிற பெரிய தம்பி பிள்ளையார், கந்த புராணத்தில் இருக்கிற சின்னத்தம்பி முருகன், கந்த புராணத்தில் இருக்கிற சின்னத்துரை முருகன், கந்த புராணத்தில் இருக்கிற பார்வதி, கந்த புராணத்தில் இருக்கிற வள்ளியம்மை, கந்த புராணத்தில் இருக்கின்ற தெய்வானை, கந்த புராணத்தில் இருக்கிற லக்குமி. இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 1000 ஆண்டுகள் தமிழர்கள் வைத்த பெயர்கள். இன்றைக்கெல்லாம் பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு கந்த புராணத்தை கடந்து
எண்சோதிடம் பார்க்க தொடங்கி, நாகரிகம் பார்க்க தொடங்கி, கடவுள் பெயர்களை எல்லாம் கையை விட்டு விட்டோம். எங்கள் நாட்டிலே, ஈழ நாட்டு கலாச்சாரம் கந்த புராண கலாச்சாரம் என்று பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை சொன்னார். வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் திடுக்குற்று கேட்டார், ஏன் கந்தபுராண கலாச்சாரம் யாழ்ப்பாண கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்கள்? அவர்கள் சொன்னார், 7 சந்ததியினுடைய உறுதியை வேண்டுமென்றால் எடுத்து பாருங்கள், கந்தபுராணத்தை விலத்தி யாருக்கும் பேர் இல்லை என்றார். வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் இங்கே வந்து யாழ்ப்பாணத்து பயண கட்டுரையிலே என்ன எழுதினார்? கந்தபுராணம் இன்னும் உயிர் வாழுகின்ற மண் ஈழநாடு என்று எழுதினார். ஏனென்றால் இன்றைக்கு வரை கந்தபுராண படிப்பு நடைபெறுகிறது. மலேசியாவிலே கந்தபுராண படிப்பு நடைபெறுகிறது. இங்கே இந்த அம்மா வந்திருக்கிறார், மலேசியாவிலே கந்தபுராண படிப்பு போல் நடைபெறும். கந்தபுராணத்தினுடைய படிப்பு பயன் சொல்லுகிற பண்பாடு உண்டு. இன்றைக்கு லண்டனிலே, கனடாவிலே கந்தபுராண படிப்பை ஈழத்தமிழர்கள் தொடர்கிறார்கள். அதுவும் இப்பொழுது கந்த பெருமானுடைய கந்த சஷ்டி நடக்கின்ற போது ஈழத் திருநாட்டிலே யுத்த காண்டம் படிப்பார்கள். யுத்த காண்டத்துக்கு ஈழத் திருநாட்டிலே பல பேர் பயன் உரை எழுதியிருக்கிறார்கள். இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி, இந்திர பதவியை அடையப் போகிறீர்களா? தேவாதி தேவனாக போகிறீர்களா? அதற்கு அப்பாலே கடவுளுடைய திருவடியை அடையப் போகிறீர்களா? அதற்கு நல்ல பாதை ஒன்று உண்டு. அந்த பாதை என்னவென்றால் கந்தபுராணத்தை படியுங்கள் என்று பாடியவர் கச்சியப்ப சிவாச்சாரி. அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை மிக அற்புதமாக படைத்தார். முருகப்பெருமானுடைய பேரருள் வலிமையை உலகத்துக்கு சொன்னார். 6 படை வீடுகளுடைய அற்புதங்களை கச்சியப்பர் அழகு தமிழிலே பாடிவிட்டு போனார். அதனுடைய பொருளை உணர்வதற்காக ஒருவர் பயன் சொல்ல, ஒருவர் பாட, ஆயிரக்கணக்கான அடியவர்கள் இருந்து கேட்கின்ற பாரம்பரியம் தமிழ்நாட்டிலே இருந்தது. தமிழ் கூறும் நல்லுலகத்திலே இருந்தது. பாமர மக்கள் கூட ஒரு காலத்திலே கந்தபுராணத்தை தெளிந்திருந்தார்கள், கந்தபுராணத்து பாத்திரங்களை உணர்ந்திருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் பாவப்பட்டு விட்டோம். கந்தபுராண படிப்பு அருகிக் கொண்டே இருக்கிறது. கந்தபுராணம் 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க வெற்பை, கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேள், ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். கந்தபுராணத்தை பாடிய கச்சியப்பர் ஆறுமுகப் பெருமானை வாழ்த்துகின்ற போது அவனுடைய அடியவர்களாகிய அவனுக்கு இன்றைக்கும் பக்தி செலுத்துகின்ற அடியவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று கந்தபுராணத்திலே பாடினார். அதனாலே தான் வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று பாடினார். வளமையாக தெய்வத்தை வாழ்த்தி விட்டு போகின்ற காப்பியங்கள் ஒன்று. தெய்வத்தினுடைய அடியவர்களை வாழ்த்திய காப்பியமாக கந்தபுராணத்தை படைத்த கச்சியப்பர் வாழ்க சீர் அடியார் இல்லாமல். கந்தபுராணத்தை படைத்த கச்சியப்பர் உலகத்துக்கு தர்மம் சொன்னார். இன்றைக்கு எல்லா கோவில்களிலும் படிக்கப்படுகின்ற வாழ்த்து, வான்முகில் வளாது பெய்க, வலிவளம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஒரு நாட்டில் மழை ஒழுங்காக பெய்ய வேண்டுமையானால் அந்த நாட்டிலே தர்மமுடைய அரசாட்சி இருக்க வேண்டும். அரசன் சரியாக நாட்டை ஆளாவிட்டால், நாட்டை ஆளுகின்றவரிடம் தர்மம் இல்லாவிட்டால் மழை பொய்த்து விடும். இதை இந்த உலகத்துக்கு சொன்னவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். வான்முகில் வளாது பெய்க, வலிவளம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்ய, அவன் செங்கோல் ஆட்சி செலுத்த வேண்டும். ஒருவருக்கு ஒரு நீதி சொல்லக்கூடாது. எப்படி செங்கோல் நடுநிலைமை தவறாமல் இருக்குமோ
சமன் செய்து சீர்தூக்கும் செங்கோல் போல் அமைந்தது என்று திருவள்ளுவர் திருக்குறளை சொன்னது போல எவன் ஆட்சி செலுத்துகின்றானோ நாட்டிலே மழை பெய்யும், நெல்லு விளையும், பசியில்லாமல் மக்கள் வாழ்வார்கள் என்று கச்சியப்பர் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, குறைவில்லாது மனிதர்கள் வாழ்க என்று சொல்லாமல் பசுக்கள் என்றால் என்ன, மிருகங்கள் என்றால் என்ன, பறவைகள் என்றால் என்ன, எல்லா ஜீவராசிகளும் குறையில்லாமல் வாழ்வதற்கு மன்னா நீ செங்கோல் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று சொன்னவர். குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, 4 வேதங்களாகிய இருக்கு யசுர் சாமம் அதர்வனம் சொல்லியிருக்கின்ற தர்மங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும், நான்மறை அறங்களோங்க என்று சொன்னவர். நற்றவம் வேள்வி மல்க, நிறைய விரதம் பிடிப்பவர்கள், தவம் செய்பவர்கள், நன்றாக சுவாமியை கும்பிடுகின்றவர்கள், உலகத்துக்காக பிரார்த்திப்பவர்கள் இந்த நாட்டிலே நிறைய பேர் இருக்க வேண்டும். அப்படி நிறைய பேர் இருந்தால் என்ன குறை எமக்கென்று கேட்டவர்தான் கந்தபுராணத்தை பாடிய கச்சியப்பர் என்று கூறி, கச்சியப்பர் சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே முருகப்பெருமானுடைய பேரருளினாலே அரங்கேற்றம் செய்தார் என்ற செய்தியை யாரும் மறந்து விடாதீர்கள் என்று கேட்டு, நாளைய தினம் 1 மணிக்கு என்னுடைய நிறைவு உரை இடம்பெறும். அந்த உரையிலே உங்களை சந்திக்க வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகன் அனைவரையும் காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244